Maggi noodles promo pack එකක් සමග magnetic notepad එකක් නොමිලේ. ෆ්‍රිජ් එකේ අලවන්නත් පුළුවන්. ඉක්මන් කරන්න. මේ magnetic notepad 4ම ලබා ගන්න. සකසුරුවම් ගෘහණියන්ට Maggi யாழ்ப்பாணத்தின் சில பகுதிகளில் இன்று அதிகாலை பல மீட்டர் நீளத்திற்கு வெடிப்பு ஏற்பட்டுள்ளது. அச்சுவேலி மற்றும் நவக்கிரை பகுதிகளில் அதிகாலை 2 மணியளவில் பாரிய சத்தத்துடன் நிலத்தில் வெடிப்பு ஏற்பட்டதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த பகுதிகளில் உள்ள நிலத்திலும் வீடுகளின் சுவர்களிலும் பாரிய வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளன. நான் ஒரு 7 மணி போல வந்து பார்க்க சின்ன வெடிப்பாக இருந்தது. இப்போ வேற வேற கொஞ்சம் பெரிய வெடிப்பாக வந்து கொண்டிருக்குது. எல்லா சைட்டாலையும் இந்த மரவழி அதுகளெல்லாம் படிச்சு கொண்டு போய் கொண்டிருக்குது. ஆக்களும் வந்து பார்த்து கொண்டு போய் கொண்டு நிற்கணும். சரியா 2.25 மாதிரி இருக்கும். ஒரு சத்தம், ஒரு பெரிய ஒரு சத்தம் கிடையாது. ஒரு வெடிப்பு. அந்த வெடிப்பு இங்கே இல்லை, தூரத்துல இருந்து அந்த வெடிப்பு வந்து, ஆனால் இங்கே அந்த மேல இருந்து கல் உடைந்து கீழே விழுந்தது. கல்லுகள் உடைக்கிற சத்தமாக கிடந்தது. அப்படி அந்த சத்தத்துக்குள்ளாக நான் எலும்பி அந்த வீட்டுக்காரருக்கு சொன்னேன், இப்படி ஒரு காரியம். 1 மணி போல ஒரு கல்லுவடி மாதிரி சத்தம் கேட்டது. பேருந்து வெடிச்சு வச்சு அப்படியே சூரியன் ஒளி நல்ல வீடெல்லாம் நல்ல வெளிச்சமாக தெரிஞ்சது. நான் அப்படியே விடிய மட்டும் முழிப்பாக இருந்தேன். பேருந்து இங்கே வர தான் இப்படி வீடு வெடிச்சுக்கிறாங்கன்னு சொல்லிச்சேன். இது தொடர்பாக இடர் முகாமைத்துவ நிலையத்தின் யாழ் மாவட்ட உதவி பணிப்பாளர் ரவியிடம் வினவிய போது அதிகாலை வேளையில் நிலத்தில் வெடிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அச்சுவேலி பகுதியில் சுமார் 300 மீட்டர் நீளத்திற்கு நிலத்தில் வெடிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். வெடிப்புகள் காணப்படுகின்றன. இது தொடர்பாக இலங்கையினுடைய கட்டிடங்கள் ஆய்வு நிறுவனத்துக்கும் அதே நேரத்திலே புவிச்சரிதவியல் திணைக்களத்துக்கும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் ஊடாக நாங்கள் இந்த தகவலை அனுப்பியிருக்கின்றோம். அவர்கள் தங்களுடைய அந்த ஆய்வுகள் அல்லது அது தொடர்பான விடயங்களை, அதாவது புவிச்சரிதவியல் ரீதியான நடவடிக்கைகள் அல்லது அது தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்ட பிற்பாடு இது தொடர்பான இதனுடைய தோன்றுவதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக எங்களுக்கு அதனை அறிவிப்பார்கள். அதன் பிற்பாடு நாங்கள் அது தொடர்பாக மக்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கும். இதேவேளை யாழ்ப்பாணத்தின் சில பகுதிகளில் நிலத்தில் வெடிப்பு ஏற்பட்டமை தொடர்பில் ஆய்வுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக புவி சரிதவியல் மற்றும் சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது. அதிக சப்தத்துடன் நிலவெடிப்பு ஏற்பட்டதாக தகவல் கிடைத்துள்ளதாகவும் சரியான நேரம் தெரியவரவில்லை எனவும் பணியகத்தின் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி பெர்னட் பிரேம் குறிப்பிட்டுள்ளார். நிலவெடிப்பு ஏற்பட்ட இடத்திற்கு சென்று ஆய்வுகளை ஆரம்பிக்குமாறு யாழ் மாவட்ட செயலகத்தில் உள்ள தமது அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த சம்பவத்தினால் எவருக்கும் காயங்கள் பதிவாகவில்லை என இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் வெடிப்பு ஏற்பட்ட நிலத்தை கண்காணிப்பதற்காக குழு ஒன்றை நியமித்துள்ளதாகவும் இடர் முகாமைத்துவ நிலையத்தின் உதவி பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலை கூறியுள்ளார். இதேவேளை நிலவெடிப்பு தொடர்பில் தகவல்கள் திரட்டப்பட்டு வருவதாக தேசிய கட்டிட ஆய்வு நிர்வாக அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் RMS பண்டார குறிப்பிட்டுள்ளார்.